எவ்ரிவன் இன்னைக்கு ஹலோ ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பைத்தான் வேரியபிள்ஸ் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் மற்ற லாங்குவேஜோட பைத்தான்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வேரியபிள்ஸ் தான் என்ன? வேரியபிள்ஸ்னால் ஒரு கண்டெய்னர் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணுவோம். அதான் வேரியபிள்ஸ்னால் ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பொருளை வைக்கிறோம், அதான் வேல்யூ. வேரியபிள் ஒன்றும் இல்லை, வேரியபிள் தான் ஒரு பாக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேரியபிள் தான் ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பொருளை வைக்கிறோம். அது பொம்மையாக இருக்கலாம், மிக்சி, கிரைண்டர், என்ன வேணாலும் இருக்கலாம், லேப்டாப். அந்த பொருள் தான் வேல்யூ. புரிஞ்சிச்சா? வேரியபிள் தான் ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதான் வேல்யூ. அந்த பாக்ஸ் இருக்கிற வேரியபிள்குள்ளே வேல்யூ இருக்கும், பொருள் இருக்குது. அந்த பொருள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங், ஃப்ளோட், அந்த மாதிரி இருக்கலாம். சொன்னல இப்போது வேரியபிள் தான் ஒரு கண்டெய்னர். அந்த பாக்ஸ், இந்த கருப்பு கலரில் பார்டர் போட்டிருக்குல்ல, இதுதான் அந்த கண்டெய்னர் பாக்ஸ். இந்த பாக்ஸ் பேர் ஏ. அந்த ஏக்குள்ளே ஒரு இன்டீஜர் 10 ஸ்டோர் பண்ணுறோம். வேரியபிள் தான் ஒரு கண்டெய்னர். இந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே வேரியபிள்குள்ளே அந்த கண்டெய்னருக்குள்ளே 10ன்னு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம், அதாவது ஒரு இன்டீஜர். பைத்தானில் வேரியபிளை இப்படி தான் டிக்ளேர் பண்ணுறோம். ஏ அசைன் ஈக்குவல் டுன்னு அசைன் பண்ணுறோம் 10, அதாவது ஏன்னு இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே 10 ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். அதனால தான் இப்படி சொல்கிறோம். இந்த பாக்ஸ் ஏ, அதுக்குள்ளே 10. அதுதான் நான் இப்படி சொல்லியிருக்கேன், இந்த டயக்ராம் போட்டு சொல்லியிருக்கேன். ஏ ஈக்குவல் டு 10. இந்த ஏன்னு இருக்கிற டபாக்குள்ளே 10 ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஏ தான் அந்த கண்டெய்னர் 10. சியில் மற்ற லாங்குவேஜோட பைத்தான் ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது பைத்தான் ஒரு டைனாமிக் லாங்குவேஜ். அது ரன் டைமில் தான் அது என்ன டேட்டா டைப்பு எல்லாமே கண்டுபிடிக்கும். இப்போது சி லாங்குவேஜ் ஸ்டாட்டிக் டைப் லாங்குவேஜ். இங்கே அந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ண போடுன்னு முன்னாடியே சொல்லிடணும், இல்லைனா எரர் வரும். இந்த ஏன் வேரியபிள் இருக்குல்ல, இந்த ஏ வேரியபிள் இன்ட்னா இன்டீஜர், ஒரு நம்பர், இன்டீஜர்னு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ண போடுன்னு சொல்கிறோம். அப்போ தான் இந்த 10 இங்கே இனிஷியலைஸ் பண்ண முடியும், அதாவது இங்கே வைக்க முடியும் 10ன்னு. ஒருவேளை இங்கே ஏன்னு போடாமல் வெறும் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சி லாங்குவேஜில், சி ஜாவாவில் போட்டிங்கன்னா எரர் வரும். அங்கே தான் நீங்கள் இந்த வேரியபிள் இன்டீஜர்னு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ண போகுது. இந்த வேரியபிள் வெறும் இன்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண போகுது. அதாவது இந்த டப்பாக்குள்ளே வெறும் இன்டீஜர்னு ஒரு நம்பரை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், வேறு ஒன்றுத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஏன்னு இருக்கிற இதுக்குள்ளே டெசிமலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ ஃப்ளோட் யூஸ் பண்ணோம். அதாவது இந்த டப்பாக்குள்ளே வெறும் ஃப்ளோட்டு மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது இந்த டப்பாக்குள்ளே வெறும் ஃப்ளோட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். அண்டு கேரக்டர், அங்கே ஜாவா அங்கே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேர் தான் ஒரு கேரக்டர். ஆனால் இது கேரக்டர் அரே ஒரு அரே ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்ஸ். அதாவது சிமிலர் டேட்டா டைப்ஸ்னால் கேரக்டர் ஒரு டேட்டா டைப், கேர் இது கலெக்ஷன். இது ஒரு கேர் தான் ஒரு ஆல்ஃபாபெட். இந்த ஆல்ஃபாபெட்டில் என்ன போட்டிருக்கோம்னா சந்தோஷம்னு போட்டிருக்கோம். அதுக்கு 9 தேவைப்படும், 9 பேஜ். அதாவது இது சைஸை, இந்த அரே சைஸை சொல்கிறோம், அது 10ன்னு போட்டிருக்கோம். இங்கே 9 தான் எடுத்துருக்கோம், அது 1 கணக்கு வராது. இதில் வெறும் ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அதனால தான் இங்கே கேர்ன்னு போட்டிருக்கோம். அந்த கேருக்கு இப்படி சொல்கிறோம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு விஷயம் சார்ந்து தான் சேவ் பண்ண முடியும். இப்போ லேப்டாப் பாக்ஸ்க்குள்ளே வெறும் லேப்டாப் தான் வைக்க முடியும். இந்த மாதிரி இந்த வேரியபிள்குள்ளே வெறும் இன்டீஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்.
ஏன் பைத்தானில் வந்து டேட்டா டைப் தேவையில்லைன்னா, பைத்தான் வந்து டேட்டா டைப்பை ஓடம்போச்சில் கண்டுபிடிச்சிக்கும். இப்போ இங்கே சி இருக்கிற மாதிரி இந்த சியில் எழுதுன மாதிரி எழுதம்போச்சில் அதுக்கு அது என்ன வேரியபிள் என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லிடுறோம். இன்டிஜரா, ஃப்ளோட்டா, கேரக்டரா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆனால் பைத்தானில் இந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. அதுவே கண்டுபிடிச்சிக்கும். A10ன்னு போடலாம், A10.1, சந்தோஷ் என்னென்னு போடலாம். இங்கே ஒன்றும் நம்ம டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. இன்டீஜர் ஸ்டோர் பண்ண போதா, ஃப்ளோட் ஸ்டோர் பண்ண போதா, அதுவே கண்டுபிடிச்சிக்கும் நம்ம எழுதுறத வச்சு. பைத்தானில் டேட்டா டைப் தேவையே இல்லை. வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணோம்? பைத்தான் அண்ட் அதர் லாங்குவேஜில் சேம் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட் இருக்கணும். ஒரு ஆல்ஃபபெட்டு இல்லை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆல்ஃபபெட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இதுவும் ஓகே, இது ரெண்டும் வேலிட். ஆனால் ஒரு நம்பரை இப்படி பண்ணால் எரர், சின்டெக்ஸ் எரர், இன்வேலிட். அப்போ ஒரு நம்பர் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதுவும் இன்வேலிட். நம்பர் எப்போவுமே பின்னாடி இருக்கணும், முன்னாடி இந்த எரர் வரும். அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அந்த கீவேர்ட்ஸ் வந்து ப்ரீடிஃபைன் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பைத்தானில் டெஃப், லிஸ்ட், டப்பிள், கிளாஸு, பாஸ் நிறையா இருக்குது. அதுதான் யூஸே பண்ணக்கூடாது. இதான் யூஸ் பண்ணால் எரர் வரும். கஸ்டமர் நேம் கொடுக்கணும், ஆனால் இந்த நேமை தான் யூஸ் பண்ணக்கூடாது. அதர் லாங்குவேஜ்லேயும் கீவேர்ட்ஸ் இருக்குது, ஆனால் கீவேர்ட்ஸ்னு இதை யூஸே பண்ணக்கூடாது. பைத்தான் வந்து அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு 10 அசைன் பண்ணக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்டாக்ஸ், இதை வந்து சின்டாக்ஸ்கலி கரெக்டானு பார்க்கும். சின்டாக்ஸ் இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். A=10 கரெக்டு தான், A=10 கரெக்டு தான். இந்த மாதிரி நான் எழுதலை, அதனால இதை வந்து பைட் கோடாக மாற்றும். பைட் கோடுனா இந்த ஒரு நான் ஹியூமன் ரீடபிள் பைட் கோடு, ஒரு இன்டர்மீடியட் கோடு, அது மாதிரி மாற்றும். இந்த மாதிரி மாறிடும். அந்த A=10 இந்த மாதிரி மாற்றிடும். 10 ஸ்டோர் A, இது ஒரு பைட் கோடாக மாற்றும். இது நான் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் இன்டர்மீடியட் கோடாக மாற்றும். அந்த பைத்தான் வந்து A=10 இந்த மாதிரி பைட் கோடாக மாற்றும். இந்த பைட் கோடை எது எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, பிவிஎம் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின், இதுதான் இந்த பைட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். பைட் கோடு தான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை பண்ணுன்னு இந்த பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் கிட்ட சொல்கிறோம். அந்த பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் தான் எக்ஸிக்யூட் பண்ணுது 1 by 1. அண்ட் இது வந்து ரன் டைம் எரரும் செக் பண்ணும். 0 எரர் இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணும். இப்போதைக்கு பேசிக்காக நான் சொல்கிறேன், இன்னும் வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து சின்டாக்ஸே செக் பண்ணும். அந்த எரர் இல்லைன்னா இந்த A=10 இந்த இது எல்லாத்தையும் பைட் கோடாக மாற்றும். சின்டாக்ஸ் எரர் இல்லைன்னா பைட் கோடாக மாற்றும். இதை வந்து இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் கிட்ட கொடுக்கும். இதுதான் இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னு இப்போ போகும். இங்கே லோடு கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, ஸ்டோர் நேம் A, அதாவது இந்த A=10 இந்த 2 லைன் வரும். A=10க்கு இந்த 2 லைன் பொருந்தும். இந்த ரெண்டு லைனும் A=10க்கு வருது. அதில் லோட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்ப்போம். லோட் கான்ஸ்டன்ட்னா இந்த 10ன்னு இருக்கிற நம்பரை ஒரு டெம்பரரி ஸ்டாக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறோம். அதாவது இட் டேக்ஸ் த வேல்யூ, அது இன்டீஜர், ஸ்ட்ரிங் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை வந்து ஒரு டெம்பரரி ஸ்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸ்டாக்கு தான் ஒரு புக்கை அடுக்கி வைப்போம். புக்கை அடுக்கி வச்சா ஒன்றுத்துக்கும் மேலே வைப்போம்ல, அந்த மாதிரி. இதில் வந்து 10 வந்து 0 பொசிஷனில் இருக்கிற ஸ்டாக். லோட் கான்ஸ்டன்ட் வந்து அந்த ஸ்டாக்குள்ளே உள்ள அந்த டெம்பரரி ஸ்டாக்குள்ளே
ஜீரோ ஃபஸ்ட்டு இல்லை ஃபோர்னு சொல்கிறோம். அதாவது இது டெம்பரரி ஸ்டாக்குள்ளே அப்பன் பண்ணுறோம். அதாவது உள்ளே இருக்குது, இந்த ஸ்டாக்குள்ளே இருக்குது. லோட் கான்ஸ்டன்ட்னா அந்த ஸ்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். டெம்பரரி ஸ்டாக்குள்ளே 10. நெக்ஸ்ட்டு ஸ்டோர் நேம் ஏ. அடுத்த லைன் வரும்ல, இதோ இங்கே ஸ்டோர் நேம் ஏ. இந்த ஏ = 10க்கு ஸ்டோர் லோட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டோர் நேம் ஏ. இந்த ஸ்டோர் நேம் ஏ என்ன பண்ணுதுன்னா, அந்த 10 எடுக்குது, அந்த டெம்பரரி ஸ்டாக்குள்ள 10 எடுக்குது, வெளில எடுத்து இந்த ஏக்கு அசைன் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டோர் நேம் ஏ, அதாவது இந்த ஏக்குள்ள அந்த ஏவை இந்த 10ஓட அசோசியேட் பண்ணு, இந்த 10 வந்து ஏவோட அசோசியேட் பண்ணுன்னு சொல்கிறோம். அசைன்ஸ் டு ஏ, ஏ = 10. அதாவது இந்த ஏவை 10ஓட அசோசியேட் பண்ணுறோம். அண்ட் இங்கே தான் இது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்க போகுது. இங்கே தான் இந்த ஸ்டோர் நேமுக்கு அப்புறம்னா இங்கே என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்குது. அதுக்கு தான் டைப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் சம்மந்தம், அதுக்குள்ளே ஒன்று நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற டைப் சிஸ்டம் வந்து இது என்னன்னு பார்க்கும். ஏ = 10 கொடுத்துருக்கோம். அப்போது இந்த இது வந்து செக் பண்ணோம். இந்த 10 வந்து என்னது, ஒரு இன்டீஜர். அதாவது இந்த ஏ வந்து ஒரு இன்டீஜர்னு சொல்கிறோம். பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஸ்டோர் நேம் ஏ வந்து ஏவை 10ஓட பைண்ட் பண்ணுறோம், அதாவது சேர்க்குறோம். ஏக்குள்ளே 10 இருக்குதுன்னு சொல்கிறோம், பைண்ட் பண்ணுறோம். டைப் சிஸ்டம் வந்து அந்த ஏ வந்து என்ன இதுன்னு கண்டுபிடிக்குது, என்ன வச்சுருக்குன்னு. அதாவது 10 வந்து ஒரு இன்டீஜர். டைப் சிஸ்டம்னா இந்த ஏ வந்து ஒரு இன்டீஜர்னு சொல்கிறோம். இந்த ஏ வந்து ஒரு இன்டீஜரை வச்சுருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் டைப் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இதுதான் டேட்டா டைப்பை கண்டுபிடிக்குது பேசிக்காக சொல்லணும்னா. இன்னும் புரியலன்னா இப்படி அந்த இன்ட் ஏன்னு எழுதுறோம்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அது அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. அது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிச்சி அகைன் இதை சொல்லுது. அவ்வளோதான். டைப் சிஸ்டம் வந்து டேட்டா டைப்பை கண்டுபிடிச்சி சொல்லுது, அவ்வளோதான். அண்ட் பைண்ட்ஸ் டு த வேரியபிள். நெக்ஸ்ட்டு பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சின்டாக்லி உங்கள் கோட் கரெக்டாக இருக்கலாம், பட் ரன் டைம் எரர்னு ஒன்று இருக்கும். அதாவது 10.0.5 ஜீரோ தான், அது இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கும். அப்போது வந்து இது வந்து ரன் டைம் எரர். அப்போது எரர் தூக்கி போடும் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின். இந்த மாதிரி ரன் டைம் எரர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் எரர் காமிக்கும். பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, பைத்தான் கோடு எழுதுறோம். இது வந்து சின்டாக்லி கரெக்டானு பார்க்குறோம். சின்டாக்லி கரெக்டாக இருந்தால் பைட் கோடாக மாற்றும். அந்த பைட் கோடை வந்து பைட் கோடு வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பிவிஎம், அதாவது பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறோம். அது 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி அது என்ன டேட்டா டைப்பு, அது பைண்ட் பண்ணுற வேலை தான் பார்க்கும். அந்த வேரியபிள் இதோட பைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கும். அது பைண்ட் பண்ணக்கப்புறம் அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பிரிண்ட் ஏ அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் லோ லெவலில் உங்களுக்கு சொல்லணும்னா பிரியாணி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஒரு கண்டெய்னர். அந்த பாக்ஸ் வந்து சிக்கன் பிரியாணி கண்டெய்னர். அந்த சிக்கன் பிரியாணி கண்டெய்னருக்குள்ளே, அந்த பாக்ஸ்க்குள்ளே வெறும் சிக்கன் பிரியாணி தான் வைக்க முடியும். அதுதான் அந்த ஜாவா பண்ணுற வேலை. அந்த வேரியபிள்குள்ளே இன்ட் ஏன்னு போட்டால் வெறும் இன்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவது, ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண முடியாது, ஃப்ளோட்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. அதான் இந்த சிக்கன் பிரியாணி எக்ஸாம்பிள். சிக்கன் பிரியாணியை வந்து சிக்கன் பிரியாணி பாக்ஸில் வெறும் சிக்கன் பிரியாணி தான் வைக்க முடியும். The box of one biryani holds only one type of biryani. வெறும் ஒரே ஒரு டைப் ஆஃப் பிரியாணி தான் இந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணணும் ஒரு ரூல்ஸ் போட்டோம். பைத்தான் வந்து ரூல்ஸே கிடையாது. இந்த வேரியபிள்ஸ்குள்ளே நீங்கள் வந்து என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மட்டனு சிக்கன் என்ன வேணாலும். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன் என்ன வேணாலும் இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி தான். இதுக்குள்ளே நீங்கள் ரூல்ஸே கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பைத்தான் வேரியபிள்குள்ளே.
இந்த டேட்டா டைப்பெல்லாம் சொல்ல தேவையில்ல, அதுவே கண்டுபிடிச்சிக்கும். நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். அது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி தான். உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். அதை விட அந்த வேரியபிள்குள்ளே என்ன வேணாலும் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பைத்தானில் பைத்தானில் ஸ்ட்ரிங்கை கூட சேவ் பண்ணலாம். அது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, வேரியபிள் எழுதுனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பேக்ரவுண்டில் தான் இந்த வேரியபிள் a = 10க்கு இந்த ஏக்கு ஒரு மெமரி அட்ரஸ் கொடுக்குது. மெமரி அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணிடுது. மெமரி அட்ரஸ் அலோகேட் பண்ணுது. இந்த மெமரி அட்ரஸில் 10ன்னு அந்த இன்டிஜரை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இதை 10 ஸ்டோர் பண்ணுறதுக்கு 8 பைட்ஸ் இருக்கும். இன்டிஜருக்கு 8 பைட்ஸ் இருக்கும். இந்த ஏன்னு இருக்கிற வேரியபிளுக்கு மெமரி அட்ரஸ். இந்த மெமரி அட்ரஸில் 10ன்னு இந்த இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு 8 பைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் 20க்கு b = 20. ஆனால் பிக்கு ஒரு மெமரி அட்ரஸ், அதில் 20ன்னு இந்த அட்ரஸ் 20ன்னு சேவ் பண்ணுறோம். 8 பைட்ஸ். சந்தோஷ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த வேரியபிளுக்கு ஒரு மெமரி அட்ரஸ். அது வந்து சந்தோஷ் வந்து ஒரு ஆல்ஃபபெட் வந்து ஒரு பைட் எடுக்கும். சந்தோஷ் வந்து 9 இருக்கு, அப்போது 9 பைட்ஸ் எடுக்குது. இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து கோடில் பார்ப்போம். இந்த சந்தோஷ் = ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன். சந்தோஷ் வந்து இது வந்து வேரியபிள் ஆர் அந்த பாக்ஸ் கண்டெய்னர் இருந்தாலும் சொல்லிக்கும். இது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது, அதாவது ஒரு ராக். இதை பிரிண்ட் பண்ணால் ராக்குன்னு பிரிண்ட் ஆகுது. இதுக்குள்ளே இப்போ நான் இன்டிஜர் கொடுத்தேன்னா 100 பிரிண்ட் ஆகும். ஃப்ளோட், அதாவது டெசிமல் பாயிண்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்படி தான் பைத்தானில் வந்து வேரியபிள் டிக்ளேர் அண்டு வேறு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் எரர். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டேஷன் இந்த மாதிரி போடக்கூடாது. இது வந்து ராங், கம்ப்ளீட்லி ராங். இந்த மாதிரி நம்பரை முன்னாடி போடக்கூடாது. எப்போவுமே இப்படி போடணும். இப்படி தான் ஒர்க் ஆகும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிடுறேன். தேங்க்யூ.